கிருபைக்காக நன்றி. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிய போகிறது. கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சத்துருக்களுக்கு முன்பாக தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி எங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்கிற தேவ அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மேலையும் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை அப்படியே எங்கள் குடும்பத்திற்கு, அப்படியே எங்கள் லில்லி அமாங் த்ரான்ஸ் குடும்பத்தில் ஒவ்வொருவர் மேலையும் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஹல்லேலூயா. பக்தன் பாடியது போல பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்கிற அபிஷேகம், பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்கிற அபிஷேகம் உடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையின் ஆண்டவரே வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. இந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய ஜெபங்களிலே நாங்கள் சொல்ல போகிறோம், அறிக்கை செய்ய போகிறோம். எப்படி கடந்த மாதத்திலே ஆண்டவரே இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீரோ, கைவிடப்படுகிறதான சூழ்நிலைகளை போன்ற சில சூழ்நிலைகள் அனுமதிக்கப்பட்டது, எங்களுக்கு வந்தது. ஆனாலும் கைவிடாதிருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி உமது வசனத்தின் வெளிச்சத்திலே எங்களை நடத்தி தைரியப்படுத்தி கைவிடாமல் காத்தீரே. கடந்த மாதத்தின் கண்ணீரின் சுவடுகள் இந்த மாதத்திலே முற்றிலும் மறையட்டும். இதோ நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். எங்கள் பாத்திரங்களை ஆண்டவரே நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். எங்களை சுத்திகரித்து கொண்டு காத்திருக்கிறோம். எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வெளியட்டும். தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய், எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரங்களாய், கனமுள்ள பாத்திரங்களாய் தேவ சமூகத்திலே ஆண்டவரே நீர் எங்களை நிலைநிறுத்துவீர் என்ற நம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை, இந்த 2025 ஆண்டின் நவம்பர் மாதம் 1வது நாளிலே கர்த்தர் கொடுக்கிற அருமையான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5 பின்பகுதி ஆண்டவர் கொடுக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீதினுடைய வாழ்க்கையிலே தாவீதின் விசுவாச அறிக்கை அது. இந்த சங்கீதத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் மிக முக்கியமான காரியங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற தேவன். சங்கீதத்திலே சங்கீதக்காரன் தாவீது பாடுகிறார், ஆண்டவர் என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை, பாத்திரங்களை நிரம்ப செய்கிற தேவன். பாத்திரங்களை தேவன் நிரப்ப வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? எல்லாருக்கும் ஆசைதான், என் பாத்திரம் நிரம்பி வழியணும், ஆசைதான். என்னுடைய பாத்திரம் அப்படியே நிரம்பி இடம் கொள்ளாமல் போக மட்டும் வழியணும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என் இருதயத்திலிருந்து பொங்கி அப்படியே அது வழியணும். எல்லாருக்கும் அது தெரியணும், ஆசைதான். ஆனால் இந்த பாத்திரம் நிரம்பி வழிவதற்கென்று சில காரியங்கள் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறது. சில காரியங்களை நம்ம செய்யணும். பாத்திரம் நிரம்பி வழிவதற்கு நாம் அப்படியே அமர்ந்திருந்தால் போதாது, ஆசைப்பட்டால் போதாது. சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரோடு கூட இடைபெற்று கொண்டிருக்கிறார். தம்முடைய பிரியத்தோடு, தம்முடைய பாசத்தோடு, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாலையிலே பிரியத்தோடு நம் அருகிலே அமருகிறார். பிரியத்தோடு நம் நடுவிலே உலாவுகிறார். இதோ நம் மத்தியிலே அவர் உலாவி சொல்லுகிறார், உன் பாத்திரத்தை நிரப்பப் போகிற உண்மைதான், உன் பாத்திரத்தை நான் ஆசீர்வதிக்க போகிற உண்மைதான். பாத்திரம் என்றால் ஏதோ நம் வீட்டில் உள்ள பாத்திரங்கள் அல்ல, நாம் தான் அந்த பாத்திரங்கள், நாமே அந்த பாத்திரங்கள். நம் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்ய போக ஆசையுள்ளவராக அவர் காத்திருக்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை இந்த பாத்திரம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? சில காரியங்கள் உண்டு. இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திட வேண்டுமானால் இந்த பாத்திரத்திற்கு சில காரியங்கள் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கும்படி இந்த காலை வேளையிலே நம் மதியிலே அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கிறார். தம்முடைய வார்த்தையை பனி போல, உபதேசத்தை பனி போல நம்ம மேல் இறக்கி கொண்டிருக்கிறார். இந்த பாத்திரம் நிரம்பி வழியணும் அப்படின்னா அந்த பாத்திரம் என்ன செய்யணும்? அதே சங்கீதத்தின் 1வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் இப்படி பாடுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்போ இந்த பாத்திரம் நிரம்பி வழியணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது சொல்லப்படுகிற காரியம் என்ன? சங்கீதக்காரன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? அவர் நமது மேய்ப்பராக இருக்கணும். கர்த்தர் நமது மேய்ப்பராக இருக்கணும். கர்த்தர் நமது மேய்ப்பராக இருந்தால் மாத்திரமே நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியும். தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு மேய்ப்பராக இருந்தார். மேய்ப்பரின் தோரணையிலே அவருடைய சங்கீதங்களை நம்ம பார்க்க முடியும். அந்த மேய்ப்பன் என்கிற காரியத்தை அவர் மறக்கவே இல்லை. பாருங்க, இஸ்ரவேலின் மேய்ப்பரே என்று தேவனையே அவர் புகழ்வதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவரை துதிக்கிற அந்த வார்த்தை கூட, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, பிரகாசியும் என்று அப்படிப்பட்டதான வார்த்தையோடு கூட துதிப்பார். இந்த மேய்ப்பனுடைய குணாதிசயங்கள் ஒன்று என்று இருக்கிறது. மேய்ப்பன் தனக்கென்று சில குணாதிசயங்களை வைத்திருக்கிறான்.
யாக்கோபு பாருங்க, யாக்கோபு தன்னுடைய மந்தையின் மேல் கவனமாக இருந்து தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டிலே அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி பயந்து தாய் தகப்பனுடைய அறிவுறுத்தலின்படி அந்த பதான் அராம் தேசத்திலே லாபானுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது செய்த காரியங்களை, சில காரியங்களை யாக்கோபு அவர் அப்படியே சொல்வதை நம்ம வேதத்திலே பார்க்க முடியும். ஆடுகளை நீங்கள் என்ன பண்ணீங்க? தன்னுடைய மாமனாகிய லாபானிடத்திலே அவர் சொல்லுவார், 10 முறை சம்பளத்தை மாற்றினீர், வெளியிலே பேருண்டதை என் கையிலே நீர் கேட்டு வாங்கினீர் என்று சொல்லி சில காரியங்களை. இப்போ மேய்ப்பனுடைய குணாதிசயம், ஆடுகளுக்காக உத்தரவாதம் பண்ணக்கூடிய ஒரு குணாதிசயம். மேய்ப்பன் ஆடுகளுக்காக உத்தரவாதம் பண்ணுவான். நல்ல மேய்ப்பன் அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், நல்ல மேய்ப்பன் ஆடுகளை அவன் காத்து கொள்வான், ஆடுகளின் மேல் அவன் கரிசனையாயிருப்பான், வாசல் வழியாய் வருவான். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் மேய்ப்பருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சபை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நல்ல மேய்ப்பனுடைய அந்த மந்தைக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தர் மேய்ப்பராக இருக்க வேண்டும். சில நேரங்களிலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெரியும், நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நம்மை மேய்க்கிறவர் கர்த்தரா என்கிற அந்த ஒரு காரியங்கள் இல்லாமலேயே சில நேரங்களிலே வழி விலகி போகக்கூடிய அனுபவங்களும் உண்டு. வழி விலகி போகக்கூடிய அனுபவங்களும் உண்டு. இது வேற யாருக்காகவோ நான் சொல்லவில்லை, சபைக்கு இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே எச்சரிப்பாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நம்ம படிக்கிறோம், சிம்சோன் வழி விலகி போனான். சிம்சோனுடைய வாழ்க்கை அப்படி வழி விலகினது. அவன் தேவ திட்டத்தின்படி அழைக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன், பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை அவன் மேலே இருந்தது. ஆனால் அவனுடைய காரியங்கள் எப்படி இருந்தது? அவன் வழி விலகி போனான் என்று நாம் பார்க்கிறோம். வழி விலகி போனான், வழி விலகினான். இன்றைக்கு சபை என்ன செய்யணும்? கர்த்தரை மேய்ப்பராய் வைத்து கொண்டிருக்கிற சபை வழி விலகுதலை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வெறுக்கணும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியங்கள், அவர் மேய்ப்பராகவே இருக்கணும். சில நேரங்களிலே அந்த மந்தையிலிருந்து சில முரட்டாட்டமான ஆடுகள், சில குறும்புத்தனமான ஆடுகள் வெளியேறிவிடும். அந்த மந்தைக்குள்ளே இருக்க பிடிக்காது, சில சட்ட திட்டங்களுக்குள்ளே இருக்க பிடிக்காது. அந்த மேய்ப்பராய் இருக்கிற அந்த அனுபவங்களை விட்டு வெளியேறுதல் என்றால் என்ன? அந்த மந்தையிலிருந்து வெளியேறுகிறது என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், சில நேரங்களிலே தேவன் மேலே இருக்கிற அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைந்து, அப்படியே கொஞ்சம் அந்த விசுவாசத்திலிருந்து வழி விலகி, அப்படியே கொஞ்சம் உலகத்தின் பக்கம் சாய்ந்து, அப்படியே கொஞ்சம் உலகத்தை வெளியில் பார்த்து, இந்த மந்தைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சில சட்ட திட்டங்கள், கட்டுப்பாடுகள் இருக்கிறது, அப்படியே கொஞ்சம் வெளியில் நம்ம பார்க்கலாமா என்று சொல்லி போன அந்த ஒரு ஆடு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அது வழி தெரியாமல் மாட்டிக்கொண்டு தவித்தது. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் பாடுகிறான், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த வார்த்தையிலே அநேக சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. நம்மை மேய்க்கிற மேய்ப்பராக அவர் இருக்கிறார். மந்தைக்குள்ளே இல்லாத ஆட்டுக்கு அநேக பிரச்சனைகள், அநேக துன்பங்கள் உண்டு. ஆனால் மந்தையில் இருக்கிற ஆடுகளுக்கு உத்தரவாதம் பண்ண மேய்ப்பன் வைராக்கியம் உண்டு நிற்பதை பார்க்க முடியும். ஆடுகளுக்காக வைராக்கியம் உண்டு நிற்பதை பார்க்க முடியும். ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது, ஆனால் நான் பீறி போட்ட ஆடுகளை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் என்று சொல்லுகிற தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம் மேய்ப்பராக இருக்கும்போது நமக்கு கவலை இல்லை, கலக்கம் இல்லை. சத்ருவின் எல்லா விதமான எல்லா காரியங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்பார். கரடியும் சிங்கமும் வரும், மந்தைக்குள்ள இருக்கும்போது வராதா? வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் நம்மை தப்புவிக்க மேய்ப்பர் உண்டு. நம் அருகிலே மேய்ப்பர் உண்டு, நம் அருகிலே மேய்ப்பர் உண்டு. ஆமாம், தலையை அபிஷேகம் பண்ணுகிற மேய்ப்பர் நம்மோடு உண்டு, ஆடுகளை பாதுகாக்கிற மேய்ப்பர் உண்டு. அப்போ என்ன செய்யணும்? சபை என்ன செய்யணும்? பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்றால் சபை என்ன செய்யணும் என்று சொன்னால், கர்த்தரை மேய்ப்பராக வைத்திருக்கணும், கர்த்தரை மேய்ப்பராக வைத்திருக்கணும். தாவீதினுடைய வாழ்க்கையில எடுத்து படித்து பார்ப்போமானால், அவருடைய வாழ்க்கை மிக கடினமான சூழ்நிலைகளுக்குள்ள இருக்கிறதான ஒரு வாழ்க்கை. தன்னுடைய சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ள, தன்னுடைய தாய் தகப்பன் கைவிட்ட நிலைமை, தன்னுடைய எல்லாவற்றுக்கும் தன்னுடைய அற்பமாக தன்னை நினைத்த ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில் தாவீது சில நேரங்களிலே அவர் தன்னை குறித்து எப்படி பாடுகிறார். அநேக நேரங்கள் அவருடைய நிலைமைகள் பாருங்கள், இயலாமைகள், அவருடைய நிலைமைகள், அவருடைய மிக கஷ்டமான நிலைமைகள் அவர் பாடுகிறார். சங்கீதம் 31:12 அவர் பாடுகிறார், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன்,
பாத்திரத்தின் உடைந்த பாத்திரத்தை போலாடேன். உடைந்த பாத்திரங்கள். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம் பாத்திரங்கள் நிரம்ப வேண்டுமானால் முதலாவது கர்த்தர் நம் மேய்ப்பராக இருக்க வேண்டும். இந்த மேய்ப்பர் என்ன செய்வார்? உடைந்த பாத்திரங்கள், தாவீது சொல்வதை போல உடைந்து போன பாத்திரங்கள் உண்டு தேவ சமூகத்திலே. உடைந்து போன பாத்திரங்கள், மனிதர்களுடைய வார்த்தைகளால் உடைந்து போன பாத்திரங்கள், சில சூழ்நிலைகளால் உடைந்து போன பாத்திரங்கள். தாவீதை போல, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போல உடைந்து போன பாத்திரங்கள் உண்டு தேவ சமூகத்திலே. இந்த பாத்திரம் உடைஞ்சிருச்சு, இனி ஒன்றுக்குமே உதவாது. சத்துருவுக்கு ஒரே கொண்டாட்டம், இந்த பாத்திரத்தை நான் உடைச்சிட்டேன், மனிதர்களை கொண்டு உடைச்சிட்டேன், சில காரியங்களை கொண்டு உடைச்சிட்டேன், குற்ற மனசாட்சியை கொண்டு உடைச்சிட்டேன், பாவத்தை கொண்டு உடைச்சிட்டேன், இனிமேல் இந்த பாத்திரம் பயன்பட முடியாது. அவனுக்கு ஒரே கொண்டாட்டம், சத்துருவுக்கு ஒரே சந்தோஷம். இந்த பாத்திரத்தை நான் உடைச்சிட்டேன், இந்த பாத்திரம் எதுக்குமே பயன்படாது, இந்த பாத்திரத்தினால இனி எந்த பிரயோஜனமுமே இல்லை, இந்த பாத்திரத்தை கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது, இது தேவனுக்கு பயன்படாது என்று ஒரு பக்கம் அவன் கொக்கரித்து கொண்டிருக்கிறான். ஆனால் தாவீது எழும்புகிறான். அதே 31வது சங்கீதத்தில் 15வது வசனத்தை நம்ம பார்த்தோமானால், என் காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த காலங்களை கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது என்ற அறிவின் தெளிவு தாவீதுக்கு வரும்போது என்ன நடக்கிறது? மறுபடியுமாக நீர் என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்கிற அந்த சிந்தை அவருக்குள் நுழையும் போது என்ன நடக்கிறது என்றால், பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவத்திற்குள்ளாக, கர்த்தரை மேய்ப்பராக கொண்டிருக்கிற அனுபவத்திற்குள்ளாக தாவீது வருவதை பார்க்க முடியும். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே உடைக்கப்படுகிறோம். சில நேரங்களிலே உடைந்து போகிறோம். மனிதர்களுடைய வார்த்தைகளால் உடைந்து போகிறோம். சில சூழ்நிலைகளில் நம்ம உடைந்து போகிறோம். சில பலவீனங்கள் மத்தியில் உடைந்து போகிறோம். உடைஞ்சு போயிட்டனே ஆண்டவரே, இப்படி உடைஞ்சிட்டனே. அநேகர் உலகத்தில் கூட அநேகர் சொல்வதை நம்ம பார்க்க முடியல. நான் ரொம்ப உடைஞ்சிட்டேன், நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன், நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனிதன், ஒரு மனுஷி. ஆனால் சில காரியங்களால், சில காலங்கள் நான் உடைக்கப்பட்டு போயிட்டேன். இனி எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, இனி எனக்கு பலன் இல்லை, இனி இந்த வார்த்தைகளை தாங்கவோ கேட்கவோ என்னுடைய சரீரத்திலேயோ இருதயத்திலேயோ பலன் இல்லை என்று அநேகர் சொல்வதை கேட்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அநேகரை பார்த்து, சபையை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. உடைந்த பாத்திரமே, உன்னை என் கையிலே ஒப்புக்கொடு, பரம குயவனாகி என் கையிலே ஒப்புக்கொடு. நீ உடைக்கப்படுவது உண்மைதான், சில நேரத்தில் உடைஞ்சு போனது உண்மைதான். ஆனால் நீ நினைத்து கொண்டிருக்காத, நீ பயன்பட மாட்டேன்னு நினைத்து கொண்டிருக்காத, நான் உன்னை பயன்படுத்துவேன், நான் உன்னை கையிலே எடுப்பேன், என் கரத்திலே எடுப்பேன். உடைந்த பாத்திரங்களே, உங்களை ஆண்டவர் கையிலே எடுக்கிறார். நொறுக்கப்பட்ட பாத்திரங்களே, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணுகிற தேவன். இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, உடைஞ்சு போயிட்டீங்களா, கவலைப்பட்டு நொறுங்கி போயிட்டீங்களா, சில பிரச்சனைகள்னால கலக்கத்தோடு காணப்படுறீங்களா, நான் உங்களை உருவாக்குவேன். சில நேரத்தில் உடைகிறது உண்மைதான். அல்லேலூயா. ஆனாலும் கரத்துக்குள்ளே இருக்க ஆசைப்படணும். தேவ கரத்துக்குள்ளே அப்படியே நம்ம வந்துடணும். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே, நீர் என்னை தொடணுமே, கரம் தினம் என் மேல் படணுமே. குயவனே, நீர் என்னை தொடணுமே, கரம் தினம் என் மேல் படணுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கருத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன்.
இன்னும் இன்னும் உடைந்து போகிற பாத்திரங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, உன்னை உடைக்கிறாங்களா, மீண்டும் மீண்டும் நான் உன்னை உருவாக்குவேன், மீண்டும் மீண்டும் நான் உன்னை பயன்படுத்துவேன், நான் உன்னை பயன்படுத்துகிற பாத்திரமாய், எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரமாய் நான் உன்னை மாற்றுவேன் என்று ஆண்டவர் இந்த மாதத்தின் காலை வேளையிலே வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை உருவாக்குவேன். யெகோவா ஓசேனு. உடைந்த பாத்திரத்தை போல இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய நன்மைகள் எல்லாம், ஐயோ என்னுடைய நன்மைகள் எல்லாம் இப்படி சுரண்டப்பட்டுருச்சே, இந்த காரியத்தில் நான் அகப்பட்டுட்டேனே, மறுபடியும் எப்படி நான் இந்த காரியத்திற்குள்ள ஆண்டவருடைய வேலையை செய்யறதுக்கு மறுபடியும் எப்படி நான் உற்சாகம் கொள்வது? இந்த காரியங்கள் எனக்கு இருக்கிறதே. சத்ரு குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான், சிலரை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான், முன்னாடி வந்து நிற்க முடியாதபடி, முன்னாடி எழும்பி நிற்க முடியாதபடி, இந்த காரியம் உனக்குள்ளே இருக்குதில்லை, இந்த காரியம் உனக்குள்ளே இருக்குதில்லை என்று சொல்லி அநேகரை உடைத்து கொண்டே இருப்பான். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட திட்டமாய் இடைப்படுகிறார். உன் பாத்திரத்தை நான் நிரம்பி வழிய செய்ய வேண்டுமானால் உடைந்திருக்கிற உன்னை என் கரத்திலே ஒப்புக்கொடு, உடைந்திருக்கிற உன்னை என் கரத்திலே ஒப்புக்கொடு, உடைந்த உன்னை நான் சரிபடுத்துவேன், உடைந்த உன்னை நான் சரிபடுத்துவேன். அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருப்பார். இரண்டாவது மேய்ப்பரா அவர் உள்ள வந்துட்டார்னா என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, உடைந்த பாத்திரங்களை அவர் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததான ஒரு காரியம், சிலருடைய பாத்திரங்கள் நல்லா தான் இருக்கும், உடைஞ்சு போகிறதில்ல, அவங்க பாத்திரங்கள் இருக்கும், ஆனால் அந்த பாத்திரங்கள் எப்படி இருக்குதான், தத்தளிப்பின் பாத்திரங்களாக இருக்குதான், ஒரு தத்தளிப்பான ஒரு தன்மை. அந்த பாத்திரங்கள் நிரப்பப்படலை, அந்த பாத்திரங்களில் நன்மையான காரியங்கள் எதுவுமே இல்லை. அந்த பாத்திரங்கள் எப்படி இருக்குதான், தத்தளிப்பின் பாத்திரமாக இருக்குதான். தத்தளிக்கிற ஒரு பாத்திரம். இந்த தத்தளிப்பின் பாத்திரம் என்பது எதை குறிக்கிறது என்றால், தேவ கரத்திலிருந்து வருகிற கோபாக்கினையை குறிக்கிறது. ஆமாம், தேவனுடைய கரத்திலே இருந்து வருகிற கோபாக்கினை, அந்த கோபாக்கினையின் காரியங்களால் நிரப்பப்பட்ட பாத்திரம் தான் தத்தளிக்கிற பாத்திரம். என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோன்னு தெரியாது, ஆவிக்குரிய நிலைமையில் நம்ம எப்படி இருக்கிறோன்னு தெரியாது, ஆண்டவருக்கு நம்மளை பிடிக்குமா பிடிக்கலையான்னு கூட சில டவுட் இருக்கும். ஆமாம், இந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், ஏது செய்வோம், நம்ம இதை செய்யறது கரெக்டா, நம்ம போகிற பாதை கரெக்டா என்று ஒரு தெளிவே இல்லாதபடிக்கு இருக்கிறதான ஒரு பாத்திரங்களை ஆண்டவர் இந்த மாதத்திலே, அப்படி இருக்கிற சூழ்நிலையை, அப்படி இருக்கிறவங்களுடைய காரியங்களை முற்றிலுமாய் நீக்கி போடுகிற மாதமாக இந்த மாதத்தை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் உன் கையிலிருந்து நீக்கி போடுவேன். ஏசாயா 51:22 இப்படியாக சொல்கிறது. ஏசாயா 51:22, கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்கிறதாவது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. இனி இல்லை, இனி அந்த மாதிரி காரியம் இல்லை, இனி தத்தளிப்பு உனக்கு இல்லை, இனி உனக்கு பயம் இல்லை, இனி உனக்கு திகில் இல்லை, இனி உனக்கு போராட்டத்தின் காரியங்கள் இல்லை, இனி உனக்கு குந்தி குந்தி எழுகிற வாழ்க்கைகள் இல்லை, இனி உனக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ வந்து குந்தி குந்தி எழும்பெற அந்த காரியங்கள் இல்லை, பயந்து பயந்து நிற்கிற காரியங்கள் இல்லை, பாவத்தோடு போராடி போராடி முடியல என்று சொல்கிற காரியங்களில் நீ மேற்கொள்ள போகிறாய். தத்தளிப்பின் பாத்திரங்கள், அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தினால் என்ன உண்டாகிறது, தேவ கோபம், தேவ கோபத்தின் உக்கிரத்தின் மண்டல்கள் உண்டாகிறது. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்றால், நீ என்னுடைய வசனங்களை கைக்கொண்டு, நீ என்னுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு இருப்பாயானால் உன்னோடு நான் பேசுவதை நீ கேட்ப. எந்த காரியம் என்ன அப்படின்னு ஒரு மன தெளிவு இல்லாத நிலைமைகள் இனி வருவது இல்லை, உன் வாழ்க்கையில் இனி வருவதில்லை. ஆண்டவர் என் மீது பிரியமாதான் இருக்கிறாரா, என்னோடு பேசுகிறாரா, என்னோடு நடக்கிறாரா, அவர் என் கூட இருக்கிறாரா என்கிற சந்தேகங்கள் இனி வராது. தத்தளிப்பின் பாத்திரங்களை நீக்குகிற தேவன், தத்தளிப்பின் பாத்திரங்கள் நீங்க போகிறது. நம் கரத்தில் இருந்து அந்த பாத்திரங்களை ஆண்டவர் பிடுங்குகிறார். தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுகிறார். கையிலிருந்து வாங்கியதை தூர எறிந்து போடுகிறார். எப்படி பாவத்தை எறிந்து போடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி தேவ நாமத்தை உயர்த்துங்க. இனி என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா, கண் சொருகி போன குருடனை போல நான் அலைவதில்லை, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன நடக்குது என்று தெரியாமல் நான் அலைவதில்லை. ஆண்டவரின் மேல் சந்தோஷமா இருக்கிறார் என்ற தெளிவு எனக்கு இருக்கும். ஏனென்றால் கர்த்தரின் மேய்ப்பராய் இருப்பாரு, கர்த்தரின் மேய்ப்பராய் இருப்பாரு. உடைஞ்சு போன நான் என்னை அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்பேன். இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன்னா தத்தளிப்பின் பாத்திரம் என் கையிலிருந்து வாங்கி நீக்கி தூர வீசிடுவாரு, தூர தூக்கி போட்டுருவாரு. அவருடைய கோபாக்கினின் காரியங்கள் இனி இல்லை. கரங்களை தட்டி ரீவலவஷவதுரி கணரிக்க வரவா, ரிஷவரவலவரி கணரிக்க வரவா. பரிசுத்தாவியானவருடைய வல்லமை நம் ஒவ்வொருவர் மேல, தத்தளிப்பின் பாத்திரங்கள் நீங்குகிறது. இனி ஆண்டவருடைய அந்த உக்கிரத்தின் வண்டல்கள் நீங்குகிறது. ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தரை மேய்ப்பராக வச்சிருப்போமானால்
நம்ம உடைந்த பாத்திரங்களாக நம்ம அவர் கருத்தில் ஒப்பு கொடுப்போமானால் தத்தளிப்பின் பாத்திரம் நம் கையிலிருந்து நீங்குகிறது. தத்தளிப்பின் பாத்திரம் நம் கையிலிருந்து நீங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் அதை பிடுங்கி எறிகிறார். இந்த காலை வேளையில பிடுங்கி எறிகிறார். கொடுத்துருங்க, அவர் கையில் கொடுத்துருங்க. நீக்கி போட ஒப்பு கொடுத்துருங்க. இல்லை நான் இதை அப்படியே வச்சுக்குவேன், இல்லை நான் என்னோட கஷ்டத்தை அப்படியே வச்சுக்குவேன்னு சொல்லாதீங்க. கொடுத்துருங்க. சிலர் அப்படியே அதை சுமந்து கொள்ள ஆசைப்பட்டு அப்படியே இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய விதி என்று சொல்வதை அந்த வார்த்தைகளெல்லாம் பார்க்க முடியும். அந்த காரியங்களை உச்சரிக்காதீங்க. உலகம் அதை உச்சரிக்கட்டும். உங்களுக்கு அந்த காரியங்கள் இல்லை. அவர் தலையெழுத்தை மாற்றுகிறவர், காலங்களை மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை மாற்றுகிறவர், சூழ்நிலையை மாற்றுகிறவர். சூழ்நிலையை விட பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். தத்தளிப்பின் பாத்திரங்கள் கரங்களிலிருந்து நீக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த காலை வேளையிலே வல்லமையாய் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்கிற தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேல. தத்தளிப்பின் பாத்திரங்கள் கரங்களிலிருந்து நீக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற நமக்குள்ளே அது பேலன்ஸ் செய்யும். யாரெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே அந்த வார்த்தை பேலன்ஸ் செய்ய போகிறது. தத்தளிப்பின் பாத்திரங்கள் இனி இல்லை. தேவ கோபாக்கினின் காரியங்கள் இனி இல்லை. எப்போ இல்லை? கர்த்தர் மேய்ப்பராய் ஏற்றுக்கொண்டா இல்லை. கர்த்தரை மேய்ப்பராய் நம்ம ஏற்றுக்கொண்டா இல்லை. ஆமாம், கர்த்தருடைய அந்த சமூகத்துக்குள்ள உடைந்த பாத்திரங்களாய் நம்ம ஒப்பு கொடுப்போமானால் தத்தளிப்பின் பாத்திரங்கள் கரங்களிலிருந்து நீக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை நம்ம மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே அருமையான ஒரு வார்த்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா. எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? கரங்களை தட்டி தேவ நாமத்தை உயர்த்தலாமா? இந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிய போகிறது. நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கை நிரம்பி வழிய போகிறது. இனி ஆவியில பலன் இல்லாம, இனி ஆவியில் அப்படியே நாங்கள் பயந்துட்டு, சத்ருவுக்கு பயந்துட்டு அப்படியே நாங்கள் ஆண்டவரே குனிந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையல்ல, தலை நிமிர்ந்து நடப்போம். யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள். தத்தளிப்பின் பாத்திரங்கள் எங்கள் கையில் இல்லை. தலை நிமிர்ந்து நடப்போம், தலை நிமிர்ந்து நடப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான்காவதாக கர்த்தர் செய்ய போகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த காரியம் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் நமக்கு எதற்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னால், மோவாப் என் பாத பாத்திரம், மோவாப் என் பாத பாத்திரம். நான்காவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 60:8, அதே போல சங்கீதம் 108:9. இந்த 2 வசனத்திலும் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் என்னன்னா, மோவாப் என் பாத பாத்திரம். அப்படின்னா என்ன? பாத பாத்திரம் அப்படின்னா என்னன்னா, கால்களுக்கு கீழே இருக்கக்கூடியதான தகுதியுடைய ஒரு பொருள். கால்களுக்கு கீழே பாத பாத்திரம், பாத பாத்திரம். அது பாதத்துக்கு கீழே பாத பாத்திரம். அது நான் பாதத்துக்கு ஈக்குவலாக மதிக்கிறேன். மோவாப், மோவாபின் காரியங்கள் பாவம். மோவாப் என்பது பாவத்தை குறிக்கிறது. மோவாப் என்பது அடிமைத்தனத்தை குறிக்கிறது. மோவாபிய பெண் ரூத், நமக்கு எல்லாம் தெரியும். இந்த காரியத்தை சொன்னேன் அப்படின்னா மோவாப்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். மோவாப் என்பது ஒரு அருவருப்பு. மோவாபிய ஜாதி தேவனால் பாருங்க அருவருக்கப்பட்டதான ஒரு சந்ததி. லோத்தின் பிள்ளைகள் மூலமாக வரக்கூடிய அந்த சந்ததி மோவாபியர், அம்மோனியர் என்கிறதான காரியங்கள். அந்த மோவாப் தேசம் என்பது விக்கிரக ஆராதனை. அந்த காமோஸ் என்கிற தெய்வத்தை அவர்கள் வணக்கம் செய்தார்கள். அருவருப்பான விக்கிரகத்தின் காரியங்கள் இருந்து அவருடைய காரியங்கள் வேற. அப்போ இந்த மோவாப் என்பது எதை குறிக்கிறது என்றால் பாவங்களை குறிக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை குறிக்கிறது. இப்போ நான்காவதாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அறிவுறுத்துகிற காரியம், பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமானால் மோவாபை பாத பாத்திரமாக்க வேண்டும். பாவங்களை காலுக்கு கீழே மிதிக்க வேண்டும். சமாதானத்தின் தேவன் சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டுமானால் நாமும் என்ன செய்யணும் அப்படின்னா, பாவங்களை காலுக்கு கீழே, அது எனக்கு இல்லை, அது எனக்கு இல்லை, அதோடு எனக்கு பங்கு இல்லை என்று சொல்லி மோவாப் என் பாத பாத்திரம். தாவீது சொல்ற வார்த்தை, மோவாபின் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எறிவேன், பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு வருத்தம் இருக்கிறது. இங்கே நம்ம எடுத்துக்கொள்வது முதலாவது அந்த வார்த்தையினுடைய காரியங்கள். மோவாப் என் பாத பாத்திரம், அது என் பாதத்தின் கீழே, அது என் பாதத்தின் கீழே. ஆமாம், அது எனக்கு தேவையில்லை ஆண்டவர். அந்த காரியங்கள் எனக்கு தேவையில்லை. என்னை நிரம்பி வழிய நீங்கள் செய்யணும், நிரம்பி வழிய செய்யணும். நிரம்பி வழிய செய்கிற அபிஷேகம் இந்த காலை வேளையில். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு இருக்கும்போது, இந்த 4 காரியங்களும் இருக்கும் போது, முதலாவது கர்த்தர் மேய்ப்பரா இருக்கணும். இரண்டாவது உடைந்த பாத்திரங்களாகிய நாம அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படணும். இந்த காரியங்கள் இருக்கணும். இப்படியெல்லாம் நாம இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? மூன்றாவது தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுவார். நான்காவது காரியம், பாவங்களை கால்களுக்கு கீழே எரிந்து போடுகிற அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கணும். பாவத்தோடு எப்பொழுதுமே போராடி கொண்டிருப்பது ஒரு காரியம், ஒரு காலகட்டம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாவத்தை போராடி ஜெயிச்சு கொண்டு வருகிறது ஒரு காரியம்.
ஒரு ஸ்டேஜ் வரும் பாருங்க, பாவத்தை எதிர்த்து நின்று ஜெயிக்கிற ஒரு ஸ்டேஜ், வசனத்தினால எதிர்த்து நின்று ஜெயிக்கிற ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜுக்கு சபை வரணும். இன்னும் பாவத்தை கண்டு போராடி ஆண்டவரே இதை மேற்கொள்ள பலன் கொடுங்க ஜெபிக்கணும். அவசியம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் அந்த ஜெபிக்கிற நம்ம அதே லெவல்லையே இருக்கக்கூடாது. அந்த பாவம் நம்மை சில நேரங்களிலே மேற்கொண்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட வந்து போகிறது ஒரு ஆவிக்குரிய லெவல். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்னாடி என்ன செய்யணும்? ஜெயிக்க பழகணும். அந்த குறிப்பிட்ட பாவத்தை, எந்த ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் உங்களுக்கு ஜெயம் இல்லையோ அதில் நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் அந்த போராட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அதை நீங்கள் ஜெயிக்கணும். தாவீதினுடைய வாழ்க்கையிலே வந்தது. எந்த பாவத்தில் தாவீது விழுந்தாரோ, எப்படி உப்ரிகையின் மேல் உலாவும் போது அவர் என்ன செய்தார்? பத்சேபாளை பார்த்து அந்த பாவத்தில் அவர் விழுந்தாரோ, கடைசி கண்ணு மூடுற வரைக்கும் அந்த பாவத்தை அவர் ஜெயிக்க வேண்டியது இருந்தது. கடைசி நாளில் என்ன நடந்தது? ராஜாவுக்கு வஸ்திரங்களினால் மூடினாலும் மணல் உண்டாகலை. அப்போ எல்லாரும் சொன்னாங்களா, கன்னியாகி ஒரு பெண்ணை தேடலாம் சொல்லி சூனேமூர் அழகிய அபிஷாகை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பெண் ராஜாவுக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவன் அவளை அறியவில்லை, தாவீது அறியவில்லை, பாவம் செய்யல. ஆமாம், அதிலே அவன் ஜெயித்தான். எந்த பாவத்தில் விழுந்தானோ அந்த பாவத்தை ஜெயிக்கும் வரைக்கும் அந்த பாவம் உள்ளே வருவதை பார்க்க முடியும். ஆமாம், அந்த காரியங்கள் இருக்கிறது. இப்போ அந்த பாவத்தில் குந்தி எழுகிற நிலைமைகள் இருக்குதா? இந்த பாவத்தோடு போராடுகிற நிலைமைகள் இருக்குதா? அந்த பாவத்தை ஜெயிக்கிற வரைக்கும் அந்த பாவம் உங்களுக்குள்ள வரும். மோவாப் என் பாத்திரம், பாதத்துக்கு கீழே எறியன். ஏதோ ஒரு சின்ன காரியம் ஜெயிக்க முடியலையா? இந்த காலை வேளையிலே பாத்திரங்களை நிரம்பி வெளியே செய்வார், உண்மைதான். பாத்திரங்களை ஆண்டவர் நிரப்புவார், உண்மைதான். ஆனால் நிரம்பி வழியணும்னா மோவாப் உங்களுக்கு பாத்திரமாய் மாறணும். அந்த மோவாபை பாதத்தின் கீழே நீங்கள் எரியணும். அந்த காரியத்தை நீங்கள் செய்யும் போது, நான்காவதான காரியம், அந்த காரியத்தை செய்யும் போது பாத்திரங்கள் நிரம்பி வழியோ, இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நிரம்பும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நிரம்பும், நன்மைகள் நிரம்பும், கிருபைகள் நிரம்பும், பொருளாதாரத்தில் எல்லா காரியங்களும் நிரம்பும். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பின்னாடி தான் பொருளாதாரம். ஆமாம், முதலாவது தேவராஜ்ய நீதி, பின்னாடி தான் இந்த உலகத்தினுடைய காரியங்கள். உங்கள் பாத்திரம் நிரம்பணும்னா மோவா பாத்திரமாக மாறணும். எந்த பாவத்தில் ஜெயம் இல்லையோ அந்த பாவத்தில் நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் அதற்குண்டான போராட்டம் உங்களுக்கு உண்டு. ஜெயிச்சு நிரூபிக்கணும். நீங்கள் ஜெயிச்சு காட்டணும். நீங்கள் ஜெயிப்பீங்க. யாரால ஜெயிப்பீங்க? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், வெண்கல வில்லும் என் புயங்களால் வடையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற தேவன் உண்டு. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அவராலே கோலியாத்தை ஜெயித்த அதே தேவனுடைய அபிஷேகம். தாவீது கோலியாத்தை ஜெயித்தது. சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால நான் வரேன். ஆமாம், நான் என்னுடைய வில்லையும் ஈட்டியையும் நான் நம்பேன். என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். ஆவியின் அபிஷேகத்தை நம்பி என்ன செய்யணும்? மோவாபின் பாத்திரம். சுயத்தினால ஒன்றும் செய்ய முடியாது, சுயபலத்தினால போராட முடியாது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மோவாபை பாத்திரமாய் நம்ம நீக்கணும். பாத்திரமாய் நீக்கணும். இந்த காரியங்களை எல்லாம் செய்யும்போது, இந்த காரியங்களை நம்ம செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? சத்துருக்களுக்கு முன்பாக தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி பாத்திரத்தை நிரம்பி வழியும்படி செய்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த காரியங்களை நாம் செய்யும்போது ஆண்டவர் நம்மை நிரப்புவார். சந்தோஷமாய் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். மிகுந்த சந்தோஷத்தோடு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தில் இதை நீங்கள் சுகந்தரிப்பீங்க என்கிற நம்பிக்கையோடு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகர் போன மாதத்தில் அந்த வாக்குத்தத்த வார்த்தையை சுகந்தரிச்சிங்க. என்ன வாக்குத்தத்த வார்த்தை? இஸ்ரவேல் ஜனங்களின் புத்திரர் நடுவே நான் உலாவி அவர்களை கைவிடாதிருப்பேன். 1 ராஜாக்கள் 6:13. அந்த வார்த்தையை அநேகர் நீங்கள் சுகந்தரிச்சிங்க. ஆமாம், உங்களை ஆண்டவர் கைவிடவே இல்லை. இப்போ இந்த வார்த்தை வரும்போது கைவிடப்பட்டது போன்ற சூழ்நிலைகள் அநேகருடைய வாழ்க்கையில வந்தது. நேற்று கூட ஒரு சகோதரின் இடத்துல பேசிக்கொண்டிருந்தேன். கவிதா சிஸ்டருடைய வாழ்க்கையில் பாருங்க, டேவிட் பிரதருடைய வாழ்க்கையில், சாந்தி சிஸ்டருடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் வந்தது. கைவிடப்பட்டது போன்ற சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையிலும் வந்தது. கைவிடப்பட்டது போல. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கைவிடாதிருப்பேன் என்ற வார்த்தை போன மாத வாக்குத்தத்தம் அப்படியே நடந்தது. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமும் நடக்கும். இந்த மாத வாக்குத்தத்தமும் நடக்கும். விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே அது பலன் செய்யும். நம் பாத்திரங்கள் நிரம்பி வெளியே போகிறது. கர்த்தர் நம் மேய்ப்பராக இருக்கும்போது, உடைந்த பாத்திரமாகிய நாம் அவர் கருத்திலே ஒப்பு கொடுக்கப்படும் போது அவர் தத்தளிப்பின் பாத்திரங்களை நீக்குவார். மோவாபை பாத்திரமாக நாம் செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழியும்படி செய்வார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த பாத்திரம் நிரம்பி வெளிஞ்சோனே இந்த பாத்திரம் என்ன ஆகுது?
ஆகுது? அதோடு முடிஞ்சுதா? அதோடு இந்த காரியம் முடிஞ்சுதா அப்படின்னு சொன்னால் அதோட முடியல. ஆண்டவர் அதோட முடிச்சு விட்டு போகிற தேவன் அல்ல. ஏதோ பாத்திரத்தை நிரம்பி வெளியே செஞ்சுட்டார், அப்படியே விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவாரா? சத்துருக்களுக்கு முன்பாக தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரத்தை நிரம்பி வெளியே செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாரா? தாவீது அப்படியே விட்டுட்டு போயிட்டாரா? தாவீது அப்படியே அபிஷேகம் பண்ணினார், அப்படியே விட்டுட்டு போயிட்டாரா? பாத்திரத்தை நிரம்பி வெளியே செஞ்சுட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சது, என்னோட வேலை இவனுடைய வாழ்க்கையில் முடிஞ்சதுன்னு சொல்லி போயிட்டாரா? போகல. என்ன செஞ்சாரு தெரியுமா? இந்த பாத்திரத்தை எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரமா மாத்தினாரு. தாவீதே பாதாளத்தின் காரியங்களை, இந்த பரலோகத்தின் காரியங்கள், ஆமா, எல்லா தாவீதின் திறவுகோலை உடையவர் என்கிற அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தார். ஆமா, பாதாளத்திற்கும் பரலோகத்திற்கும் உரிய அந்த சாவி, அந்த திறவுகோல், தாவீதின் திறவுகோலை உடையவர், தாவீதின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கத்தக்க புருஷன் இல்லாமல் போவதில்லை என்று சொல்லும்படி தாவீதின் திறவுகோலை உடையவர், தாவீதின் குமாரன் எனப்பட்ட தேவன் எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரமாய் தாவீதை மாற்றினார். நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. தாவீதுக்கு ஒரு பேர், நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. அபிகாயில் சொல்கிற வார்த்தை, நீர் யார் தெரியுமா? நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிற அந்த பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம். இதனுடைய மறைபொருள் என்ன? இதனுடைய ஞான அர்த்தம் என்ன? இதனுடைய காரியம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நாம் நிரம்பி வழிஞ்ச உடனே அப்படியே நிரம்பிட்டு அதிலேயே உட்கார்ந்து இருக்கிறதல்ல, எஜமான் நம்மை பயன்படுத்த ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய யுத்தங்களை நடத்த வேண்டும். தாவீது செய்த அந்த காரியம், கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. அதுக்கப்புறம் பாருங்க, நிரம்பி வெளியே செஞ்சோன்னே அவருடைய வாழ்க்கையில எல்லாம் அதோடு முடிஞ்சதா? அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு, அப்படியே சமாதானமா படுத்து தூங்குனார்னா இல்லை. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது ஒரு வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ரகசியத்தை புரிஞ்சு கொள்ளாததுனால தான் அநேகர் பாதியிலேயே அப்படியே பேக் அடிக்கிற அனுபவங்கள், பாதியிலேயே திரும்பி போகிற அனுபவங்கள். என்ன அப்படின்னா, நிரம்பி வெளியே செஞ்சோன்னே அதுக்கப்புறம் தான் வேலையே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் சில காரியங்களையே பரிசுத்த ஆவியானவர் துவக்கி வைப்பார். கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தணும், சில காரியங்களை நடத்தணும், சில போராட்டங்கள், சில காரியங்கள், சில சூழ்நிலைகளை, மற்றவர்களுக்கு நம்ம ஆண்டவருக்குரிய காரியங்களை சொல்லும்போது வருகிற அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளணும். கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. அடுத்தது என்ன நடக்கிறது? எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரமாய் மாறணும். ஆமாம், ஆதியாகமம் 44:5 பாருங்க சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகள், அந்த யோசேப்பினுடைய பணிவிடைக்காரன் சொல்லுகிற வார்த்தைகள், அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா, அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா. இந்த வார்த்தைகளை அப்படியே லிட்டரலாக நம்ம எடுத்துக்காம ஆவிக்குரிய ரீதியில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வசனம் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலே சில வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சுத்திகரித்து எஜமான் பயன்படுத்துகிற சில கனமுள்ள பாத்திரங்கள், கனவீனமுள்ள பாத்திரங்கள் எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றுவார். பாத்திரம் நிரம்பி வழிய செய்தோன்னே ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் நம்மை பயன்படுத்துவார். பயன்படுத்துகிற அந்த நிலைமைக்கு நம்ம கடந்து போக வேண்டும். எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்குறீங்க? ஆண்டவர் என்னை பயன்படுத்துங்க. அப்படியே பயன்படாமல் நான் இருப்பதல்ல. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் அப்படியே அதே நிலைமையில் ஏதோ ஒரு வசனத்தை கேட்டுட்டு வாழ்ந்து போகிற அனுபவங்கள் அல்ல. நான் எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரமா மாறணும். என் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிருச்சு, இது உண்மைனா நான் யாரா மாறணும்? எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரமா நான் மாறணும். நான் பயன்படணும். ஆண்டவர், எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? நான் பயன்படணும். நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட, என்ன பயன்படுத்த முடியுமா சிஸ்டர்? கண்டிப்பாய் பயன்படுத்துவார். உங்களுடைய முழங்கால்கள் ஆண்டவருக்கு தேவை, உங்களுடைய காரியங்கள் ஆண்டவருக்கு தேவை. சிறுபெண்ணை பயன்படுத்த முடியுமானால், சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரவேலின் சிறுபெண்ணை பயன்படுத்தி அந்த நாகமானுக்கு நற்செய்தி அறிவிக்க முடியுமானால், நாம் ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள். ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நம்மை கொண்டே செய்வார். நாம் யாரு அப்படின்னு சொன்னா, எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரம். நாம எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரம். ஹல்லேலூயா. நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். தேவ கரத்துல அர்ப்பணிக்கலாமா? நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, எங்கள் பாத்திரம் நிரம்பி வெளியே போகிறது, நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நிரம்பி வெளியே போகிறது, நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமானால் நீர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கணும். உடைந்த பாத்திரமாகிய நாங்கள் ஆண்டவரே உம்மிடம் எங்களை அர்ப்பணிக்கணும். இப்படி செய்யும் போது மூன்றாவது காரியம், தத்தளிப்பின் பாத்திரத்தை எங்கள் கையிலிருந்து நீக்குவீர், நாங்கள் நம்புகிறோம். அடுத்தது 4வது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், மோவாபை, பாவத்தை பாத்திரமாக நாங்கள் ஆண்டவரே அப்பா அதை பாதத்தின் கீழே போட்டு விட வேண்டும். எந்த பாவத்தில் எங்களுக்கு ஜெயம் இல்லையோ, இந்த மாதம்
மாதம் நாங்கள் ஜெயிக்க போகிறோம். சத்துருவின் தலையை நாங்கள் ஆண்டவரே அப்பா நசுக்க போகிறோம் இயேசு என்கிற நாமத்தில். ஹல்லேலூயா. அதற்கப்புறம் எங்களுடைய பாத்திரத்தை ஆண்டவரே நீர் நிரம்பச் செய்வீர். பாத்திரத்தை நிரம்பச் செய்து முடிச்சோன்னே அடுத்தது நாங்கள் பயன்படுத்துகிற பாத்திரம், எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம், கனமுள்ள பாத்திரம். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை அப்படியே ஒப்புக் கொடுக்குறோம், இந்த வார்த்தைகளை அப்படியே ஒப்புக் கொடுக்குறோம். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் லிலியா மாங்க்த்ரான்ஸ் குடும்பத்தில் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அப்படியே ஆம் என்றும் மேலன் செய்ய போவதற்காக நன்றி. முழுமையுமாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவ கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் ஆசீர்வாதமான மாதமாக மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. சுகவீனங்கள் பலவீனங்களை நாங்கள் மேற்கொள்கிறோம். இந்த மாதத்தில் எதுவும் எங்களை தொடரக்கூடாது. பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்கிற அபிஷேகம் எங்கள் மேலே இறங்க ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே வரவேண்டிய நன்மைகளை கொடுங்கப்பா. எங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. முழுமையுமாய் எங்களை தாழ்த்தி உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தை அப்படியே ஆண்டவரே 100% பலன் தரட்டும். 100% ஆண்டவரே பலன் செய்யட்டும் ஆண்டவரே. சகல துதிகட மகிமை எல்லாம் உமக்கு ஏறடிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென்.